நான் எங்க வீட்டுக்காரருக்கு என் தம்பிக்கு எல்லாம் போன் பண்றேன். நானே இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணி எனக்கு உங்களுக்கு கல்ல வருவே நீங்க தான் பொண்டாட்டி கொண்டுட்டீங்கன்னு சொல்லவா? நான் சொல்றேன். யார் எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? அப்ப தெரியுதுல்ல எதுவும் இல்ல. இந்த மாதிரி அக்கா ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்லக்கா, யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் அக்கா. ஒண்ணு இல்ல சும்மா ஒரு இருப்பா, எங்க வீட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட சொல்லுங்க. இல்லக்கா சும்மா பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்துறாரு. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்க. அக்கா வேணாம் அக்கா. விளையாட்டு ஏங்க இந்த ரோட்ல போட்டுனா ரொம்ப இல்ல அண்ணா ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு பிராங்க். என்ன பிரச்சனை? ஜஸ்ட் ஒரு பிராங்க். நான் என்ன பிராங்க் வீடியோ? ஆரஞ்சு பண்றேன் யூடியூப் சேனல். இல்ல என்ன பிராங்க் வீடியோன்னு கேட்டேன். வைஃப் கொலை பண்ணிட்டானா? இல்ல கொலை எல்லாம் பண்ணலக்கா, சும்மா பண்ணுக்காக. என்னதான் பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நான் கேமரா அங்க வச்சிருக்கோம், யூடியூப் சேனல்ல இருந்து வர சும்மா ஒரு பண்ணுக்காக. அது வரல பண்றத வச்சுக்காதப்பா, சும்மா காமெடி தானே, அந்த வேலை வச்சுக்காத. ஓகேவா? தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. அக்கா 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 ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் வா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த ஏரியாவா நீங்க? ஆமா, பக்கத்து எங்க வீடு? பக்கத்து போய் ரைட் சைடு தான் வீடு. எனக்கு இங்கதான்க்கா, அந்த நேரா போன ஒரு மல்லிகை இருக்குல்ல, மல்லிகைக்கு மேல ரெண்டாவது சேட்டு வீடு இருக்கு, அதுக்கு மேல ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களாக்கா? யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ஆம்பளைங்கிட்ட கேட்கலாம், பொம்பளைங்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை, கேட்கலாம். ஆனா உதவி பண்ண மாட்டாங்கக்கா, அதனாலதான் லேடிஸ்னா ஒரு இறக்க மனசு இருக்கும், ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான். அங்க யாரும் வராங்களா? யாரும் வரல. ஒரு பார்க்க பக்கத்துல பயப்படாதீங்க. அதான் எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, 2 வருஷம் அது கல்யாணம் ஆகி. லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணும்போது நிறைய சண்டை வரும். லவ் பண்ணும்போது எப்பவுமே சண்டை தானே வரும், லவ்னாலே சண்டை தானே. கல்யாணம் அதுக்கப்புறம் சண்டை அதிகமா வரும். அப்படிதான் சின்ன சின்ன சண்டை வரும். எப்பவுமே அடிச்சுப்போம், என்ன அடிப்பா, நான் அவளை அடிப்பேன், அப்படியே பழகிருச்சு. இன்னைக்கு காலையில ரொம்ப சண்டையாயிடுச்சுக்கா. நேத்துல இருந்து சண்டை. இப்படி செவுல அடிச்சேன் பாருங்க, அப்படியே செவுத்துல முட்டி இங்க அடிபட்டு ஒரே ரத்தமா இருக்குக்கா. அதுதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். அதான் நான் மூக்குல தொட்டு பார்த்தேன், தண்ணி தெளிச்சு பார்த்தேன், ஏந்திருக்கல. மூக்குல அப்படி தொட்டு பார்த்தேன், மூச்சே இல்லக்கா, செத்துட்டான்னு நினைக்கிறேன். போலீஸ் கிட்ட சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரு நிமிஷமா, ஏங்க போலீஸ்ல எங்க சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? நீ பண்ண வேலைக்கு போலீஸ்ல தான் நான் தெரியாம தானே பண்ணேன், நான் தெரியாம தான் அர்ஜென்ட் வர்க் இருக்கு. தெரியாம தள்ளி விட்ட கீழே விழுந்துட்டா நான் என்ன பண்றது? நீ பண்ண தப்புக்கு நான் எப்படி உங்களை ஒண்ணு பண்ண சொல்றேன், ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேக்குறேன், அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க. என்ன ஒண்ணு இல்ல, அவ பேர்ல 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கா. சரி, எனக்கு வீட்டுல சோறு கூட போட மாட்டான், ஆனா 2 கோடி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கா. அதான் நீங்க வந்து இப்ப நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிடுவாங்க. அப்படி இயற்கை மரண மாதிரி இருக்கட்டும். நீங்க வந்து என் ஒய்ஃபோட அக்கான்னு மட்டும் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதானே, அவ்வளவுதான். அக்கா உங்களை என் ஒய்ஃப்னு சொல்ல என் ஒய்ஃபோட அக்கான்னு சொல்லுங்க. 2 கோடி ரூபா வரும், 1 கோடி ரூபா உங்களுக்கு தரேன். ஏங்க 1 கோடி ரூபா தரேங்க, 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபா வேண்டாம்ப்பா. நீ பண்ணது போல அது உங்களுக்கு எனக்கு தான் தெரியும், அது யாருக்கு தெரியாது. நீங்க வாங்க, என் வீட்டுக்கு மட்டும் வாங்க, ரத்தத்தை மட்டும் கழுவி விட்டுறேன் நானு. வெளியே யாரா வராங்களே மட்டும் பாருங்க, ரத்த விட அடிக்குதா பாருங்க. ஏங்க பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? இப்போ இங்க வாங்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாத, பயப்படாதா. எதுக்கு பயப்படுறீங்க? பண்ண வேலைக்கு என்னடா பண்ணுவாங்க? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி வேற யார்ட்ட சொன்னா ரோட்ல ஏங்க பின்ன பொண்டாட்டினா கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பொண்டாட்டி ஓவரா பேசினா பண்ண வாயில குத்த வேண்டியதான். அடிக்க வர உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிக்க மாட்டாரா? எங்க வீட்டுக்காரர் அடிக்கலாம் மாட்டார், பேசுவார். நீங்க அன்பா பேசுறீங்க, இன்னும் பேசிட்டு இருந்தா எப்படி சொல்லன்னு சொல்லாத. ஏங்க போட்டு குடுக்குறீங்க இப்படி? நீ பண்ண வேண்டியது அது நம்ம 2 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கு? இப்படி வாங்க. வேற யார்? வேலை இருக்குப்பா. ஏங்க 1 கோடி ரூபா தரேன்னு சொல்ற, வேலை இருக்கு வேலை கேட்டீங்க. எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? வேலைக்கு போறீங்க 500 ரூபா 1000 ரூபாய். எங்க வீட்டுக்காரர் வேற வந்து நான் போன வேற வேலை இருக்கு, பசங்களை வேற கூப்பிடணும். ஒண்ணும் இல்ல, அந்த வீட்டு வெளியே போய் நில்லுங்க, நான் போய் கழுவி விட்டு வரேன். கழுவி இல்ல ரத்தத்தையும் சிங்க்ல தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? நீ மாட்டத்துல என்ன சேர்த்து மாட்டி விடுறியா நீ? இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியலடா சாமி. நான் தான். நீங்க பயப்படுறீங்க, நீங்க பயப்படுறீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்ப்பா. நான் போன் பண்ணுவேன் போலீஸ். என்ன தலச்சி கடிக்க வர? அடிச்சு
என்ன ரோட்ல மடக்கி வச்சு நான் கொண்டுட்டேன் இருக்கேன். நான் போலீஸ் பொண்ணு என்ன கலத்தி எனக்கு பொம்பளைங்க அடிச்சா பிடிக்காது. இப்ப பாத்தீங்களா வேற யாரு நான் வேற ஆள் வந்து இப்ப என் அடிப்பாங்களா? பொண்ணு அடிச்சது என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஒரே அடிதான். இல்ல நான் எங்க வீட்டுக்காரருக்கு என் தம்பிக்குல ஃபோன் பண்றேன். ஓ ஓகே, அப்ப நான் ஒண்ணு பண்ணிட்டா, அப்ப நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி வாங்க நானே இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு உங்களுக்கு கல்ல வருவே, நீங்க தான் பொண்டாட்டி கொண்டுட்டீங்கன்னு சொல்லவா? நான் சொல்றேன். யாருமா எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? கல்ல வரும் இப்ப நீ பேச நீ. என்ன கல்ல வரும்? அப்ப தெரியுதுல்ல எதுவும் இல்ல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்க முடியாது. நீ பண்ண பள்ளத்துக்கு மண்டையில புட்டில அடிக்குவா போயிடுவீங்க. ரோட்ல போயிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு வம்பாது இல்லாம நீ எனக்கு கள்ளத்தி கடிக்கிறேன்ற, கொலை பண்ணிட்டேன்ற, என்ன பண்ண நான் திருத்துறேன் அவ்வளவுதான். சுவாய்ட்டு திருப்பிடுவோம் அப்படியே அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேனா சொல்லிட்டு திருப்பீங்களா? ஆமா, கைட்ட முடிச்சு கடாச்சிருப்பேன். கோழிக்கல்ல வேலை செய்றீங்களா? கோழி வெட்டுறீங்களா? புருஷ வெட்டுறாரா? புருஷ வெட்டுறாரா? நக்கல்யா அவனுக்கு. ஹலோ, மேலே கை வைக்கிறீங்க இப்போ? மேலையா கை? நீ பேசின வார்த்தைக்கு மேல கைடா அடிச்சோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஹெல்ப் பண்ண முடியும்னா முடியும் சொல்லுங்க, முடியாது சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்றேன். நீ பண்ண வேலைக்கு ஹெல்ப்புக்கான கின்னஸ் ரெக்கார்டா குடுக்குறேன். நான் கூட்டு போயிட்டு நான் ரூமுக்கு வரதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரா? இப்ப வந்து அவர் சொல்லுவாரு என்னன்னு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இந்த மாதிரி அக்கா ஒரு நிமிஷம், ஒண்ணு இல்லக்கா, யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் அக்கா. ஒண்ணு இல்ல, யூடியூப் சேனலா? சும்மா ஒரு இருப்பா, எங்க வீட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட சொல்லுங்க. இல்லக்கா, சும்மா பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் அது. ஜஸ்ட் ஒரு பிராங்க். அதுக்கு ஏன்பா ரோட்ல போறவங்க வச்சு இல்ல, சும்மா கண்டென்ட்காக காமெடி. கூப்பிட்டு வச்சு எடுங்கப்பா. இப்ப ரோட்ல போறவங்க என்ன பார்த்துட்டு 1000 விஷயத்துல போங்க, நீ கூப்பிட்டு வச்சு எடுங்க. இல்ல, சும்மா விளையாட்டுதான்க்கா. என்ன விளையாட்டு? ஏங்க இந்த ரோட்ல போட்டுனா இல்ல அண்ணா, ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு பிராங்க். என்ன பிரச்சனை? இல்ல, ஜஸ்ட் ஒரு பிராங்க். நான் என்ன பிராங்க் வீடியோ? ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல். இல்ல என்ன பிராங்க் வீடியோன்னு கேட்டேன். வைஃப் வந்து கொலை பண்ணிட்டானா? இல்ல, கொலை எல்லாம் பண்ணலக்கா, சும்மா ஃபன்னுக்காக. என்னதான் பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நான் கேமரா அங்க வச்சிருக்கோம், யூடியூப் சேனல்ல இருந்து வரோம், சும்மா ஒரு ஃபன்னுக்காக. அது மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காதுப்பா. சும்மா காமெடி தானே. அந்த வேலை வச்சுக்காது, ஓகேவா? சோலி முடிச்சு.